கைஸ், ஸோ வந்துட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பண்ணுற ஒரு சில தவறுகளால், அதாவது பேரண்ட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப நியூ பேரண்ட்ஸ் பண்ணுற ஒரு சில தவறுகளால் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. லைக் பிறந்த பிறகு ஒரு 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 மாதம் கழிச்சு ஐசியூஆரில் போய் அட்மிட் ஆகுது. அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஒரு சவால்லாம் அந்த குழந்தை வந்து பிறந்த உடனே அண்டர்கோன் பண்ணுது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நியூ மாம்ஸும் கிடையாது, நியூ பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியாதது தான் காரணம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தை வந்துட்டு அடுத்த மாதம் பிறக்க போகுது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த குழந்தைக்கும் நல்லது, அம்மாக்களுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ அதில் நான் இப்போ சில விஷயங்களை வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பிங். ஸோ பர்பிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணம் தாங்க, ஏப்பம் விடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைக்கு வந்துட்டு 2 hours ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ண சொல்லுவாங்க டாக்டர்ஸ்லாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபீட் பண்ண எப்போ ஃபீட் பண்ணாலுமே குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ண முடித்த பிறகு அவங்கள தோல் மேலே போட்டுட்டு நல்ல ஒரு 20 நிமிஷம் தட்டி கொடுக்கணும். அந்த 20 நிமிஷத்தில் அந்த குழந்தைங்க வந்து ஒரு சின்ன ஏப்பம் மாதிரி விடுவாங்க, ஓகேங்களா? அந்த ஏப்பம் விட்டாலும் சரி, ஏப்பம் விடலைனாலும் சரி, 20 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் தட்டி தான் ஆகணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு இம்மெச்சூரான குடல் தான் இருக்கும், அவங்களால சீக்கிரமாக முழுங்க கூட தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ இந்த விஷயத்த நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த பால் கக்குறதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நடக்கும். அது பிறந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே நடக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து தட்டி கொடுக்குறது ரொம்ப நல்லது. தோல் மேலே போட்டுட்டு அவங்க தலையை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி தட்டி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து அவங்கள தூங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜாண்டிஸ். ஸோ குழந்தைங்க வந்து பிறந்த உடனே ஒரு 2 நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருப்போம், கரெக்டுங்களா? அப்போ வந்துட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு குழந்தைக்கு வந்து ஜாண்டிஸ் இல்லைன்னு சில பேர் அனுப்பிடுவாங்க. இல்லைன்னா குழந்தைக்கு ஜாண்டிஸ் இருக்குதுங்க, ஃபோட்டோ லைட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபோட்டோ லைட்டு கண்டு நம்ம வந்து நியூ மாமா இருக்கிறவங்க ரொம்ப பயப்படுவோம். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு குழந்தை பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வேணால் நிறைய ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ லைட் வச்சு ஃபோட்டோ லைட் பக்கத்துலேயே அம்மாங்கெல்லாம் நிற்கிற மாதிரி, இல்லை அம்மா கூடயே இருக்கிற மாதிரிலாம் நிறைய ஃபெசிலிட்டிலாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்து கூட நீங்கள் குழந்தைய வந்து ஃபோட்டோ லைட்டுக்கு அட்மிட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அது குழந்தையோட நல்லதுக்கு தான். ஏன்னா அந்த ஜாண்டிஸ் வந்து எல்லா பிறக்கிற குழந்தைங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். சில ரேஷியோவில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ட்ராப்ஸ் மூலயமாவே சரிப்படுத்திடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து இல்லைங்க, அது வந்து லிமிட் தாண்டிடுச்சு, ஃபோட்டோ லைட்டில் வச்சாதான் சரியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு 24 hours ஃபோட்டோ லைட்டில் வச்சுட்டு எடுத்துடணும். இதில் எங்கே வந்து தவறு நடக்குதுன்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைக்கு ஜாண்டிஸ் இருக்குதுன்னு அவங்க கவனிக்காமல் விடுறதுல தான் குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தே இருக்குது. ஸோ நீங்கள் ஜாண்டிஸ்க்கான அறிகுறிகள் என்னன்னா, குழந்தைங்களோட ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மாறும். பிறந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு குழந்தைங்களோட ஸ்கின் வந்து எல்லோவாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னா அவங்களோட கண்ணை போய் பாருங்கள். கண்ணில் வந்து அந்த ஒயிட் கலர் விழி இருக்கு இல்லையா, அந்த விழி வந்து எல்லோவிஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்போனா ஜாண்டிஸ் இருக்குன்னு நினைக்கும். உடனே நீங்கள் பீடியாட்ரிஷன் அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் இதை வந்து நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. விஷயம் என்னதுன்னா, பால் கக்குறது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நீங்கள் ஒரு 20 நிமிஷம் தட்டி கொடுத்துட்டு அந்த குழந்தைய படுக்க வைக்கணும். சில நேரத்தில் நீங்கள் 20 நிமிஷம் தட்டினா கூட குழந்தைங்க வாயிலேருந்து பால் வந்து கொஞ்சம் வெளியில் வரும். பட் அது வந்து நார்மல் தான். சப்போஸ் அந்த குழந்தை வந்து பால் கக்குறான், பட் ஸ்டில் வந்து குழந்தை வந்து நல்லா தூங்குது, இல்லை வந்து நார்மலாக தெரியுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் இன் கேஸ் அவங்க வந்து பால் கக்குறாங்க, அடுத்த நேரமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப டயர்டாக அப்படியே சோர்வாக ஒரு மாதிரி இருப்பாங்க. அகெயின் வந்து பால் வந்து, அதாவது பால் வெளியில் வடிகிறது வேற, பால் வந்து த்ரோ பண்ணி கக்குறது வேற. த்ரோ பண்ணி அது வந்து வாமிட், ஓகேங்களா? ஸோ வாமிட் மாதிரி அது பாலை த்ரோ பண்ணி அவங்க கக்குறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டிகிட்டு போகணும். பிகாஸ் அது வந்து வாமிட், அது வந்து பால் கக்குறது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்க வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே அழுவாங்க. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜே வந்து அழுவுறது தான். ஸோ அழுவுறது மூலயமா நம்மக்கிட்ட, அதாவது அம்மாக்கள் கிட்ட வந்து அவங்க சிலதெல்லாம் தெரிவிக்கிறாங்க. மெயினாக எதுக்கு அழுவாங்க, பசிக்கிட்டனா அழுவாங்க, இன்னொன்று வந்து மோஷன் போனாலும் அழுவாங்க. ஸோ மோஷன் போகிறதுனால அழுவுது குழந்தை, அப்போனா வயிறு வலிக்குது. ஏன்னா நீங்கள் அம்மாக்காரி வந்து இதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டா அதனால தான் குழந்தைக்கு வயிறு வலிக்குது அப்படிலாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அம்மாக்கள் வந்து கண்டிப்பாக நல்லதாக, அதாவது ஒரு பூண்டு, பெருங்காயம் அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதெல்லாம் வந்து தினசரி உணவில் வந்து சேர்த்துக்கணும். அப்படி நீங்கள் நல்லாவே சேர்த்துக்கிட்டா கூட குழந்தை வந்து மோஷன் போகும்போது கண்டிப்பாக அழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, லைக் அவங்களுக்கு வந்து அந்த மோஷன் வந்து அவங்களுக்கு புஷ் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ஜஸ்ட் ஏதோ ஒரு வயிறு வலி, ஏதோ ஒன்று நம்மளை விட்டு வெளில போகுது, அந்த ஒரு பயம் இருக்கும்.
ஸோ அது ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என் குழந்தைக்கு அந்த மாதிரி அழுவும் போது டக்குன்னு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா, தாய்ப்பால் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஃபீட் பண்ணும்போது அவங்க ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க மோஷன் போகிறதும் போயிடுவாங்க. அந்த ஒரு பயம் அந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ குழந்தைய நீங்கள் காமாக வச்சுக்கிறதுக்கு ஃபீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அந்த ட்ரிக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி குழந்தை அழுவுது, மோஷனுக்கு அழுவுதுன்னா நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. எப்பவுமே அழுதுச்சுன்னா ஒரு தடவை நீங்கள் டைப்பர் இதை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். ஸோ 4வது பார்த்துக்கிட்டிங்கன்னா கோலிக் பெயின் என்னன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தை வந்து முறுக்கிக்கிட்டு அழுவாங்க, கை காலெலாம் முறுக்கிக்கிட்டு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், என்னமோ கை காலெலாம் வலிக்குது போல் குழந்தைக்கு, அதனால தான் முறுக்கிக்கிட்டு அழுகுறாங்கன்னா. ஆமாங்க, கை காலெலாம் கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம கர்ப்பப்பையில் இருக்கும் போது ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, வெளியில் வரும்போது ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால சில கோலிக் பெயின்லாம் வரும். அதுவும் இது வரைக்குமே வந்து சயின்டிஃபிக்காக எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ணலன்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த கோலிக் பெயின் வந்து எதால் வந்து வருதுன்னு. பட் அந்த கோலிக் பெயின் எல்லா குழந்தைக்கும் வரும். அந்த மாதிரி முறுக்கிக்கிட்டும் அழுவுங்க. அதுக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி அழுவும் போது லைட்டாக கொஞ்சம் ஃபீட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் அமைதியாகிடுங்க. ஸோ கோலிக் பெயின் வரதான் செய்யும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்க அழுவுறதை பார்க்கும்போது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒன்று வந்து ஃபீட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து உங்களோட நல்ல அவங்கள வந்து அணைச்சிக்கிட்டு நல்லா கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க தாயோட சூடு படும்போது அந்த குழந்தைக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைமில் நல்லா அணைச்சிக்கிட்டு நல்லா காம் பண்ணணும் உங்கள் குழந்தைங்கள. ஸோ தட் அந்த கோலிக் பெயினோட அந்த இது வந்து அவ்வளோவா தெரியாது குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா, அதுவும் அது வந்து ஜஸ்ட் ஒரு 3 month தான் இருக்கும். நிறைய குழந்தைக்கு 2.5 monthலேயே அது வந்து சரியாக போயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை, அது படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துடும். ஸோ எஸ், இந்த கோலிக் பெயின் வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வீடியோவில் நான் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்த உடனே அவங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மதரான நீங்கள் இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அது நீங்கள் எப்படி வந்து ஆஸ் அ மதராக சப்போர்ட் பண்ணுறீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. இந்த அவங்க உலகத்துக்கு வந்த உடனே அவங்க வந்து அவங்களுக்கு வேறு யாருமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களோட ஹார்ட் பீட் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து குழந்தைய வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுல தாங்க இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்பு முடியாது தான், பட் ஸ்டில் we must take care of our children இல்லையா. ஸோ இதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then take care, bye bye.